பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே, உங்களெல்லாம் இந்த ஃபெய்த் கிளினிக்கில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தர் உங்கள் மத்தியில் பேச போகிறார். இந்த மாதம் அவர் செய்ய போகிற காரியம். அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், கர்த்தரை நேசிக்கிறாரா? நான் ஒரு பாவியாச்சே, என் வாழ்க்கையில் நடக்கிற இத்தனை பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது கர்த்தரை நேசிக்கிறாரா என்ற ஒரு கேள்விக்குறி உங்களுக்குள்ளே இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிற ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, எனக்கு யார் இருக்கிறா என்று அனாதையாக இருக்கிறனே என்று சொல்லுகிற உங்களுக்காக அவர் சொல்லுகிற காரியம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், உங்கள் பள்ளங்கள் தண்ணீரால நிரப்பப்படும். ஆமென். தண்ணீரால கர்த்தர் நிரப்புனாரா? நிரப்புனாரு. காற்றும் இல்லாம மழையும் இல்லாம தண்ணீர் வந்ததா? நிச்சயம் வந்தது. ஆனா இன்னொரு காரியமும் நடந்ததுமா. என்ன நடந்தது தெரியுமா? வாசிக்கிறேன் பாருங்க, 22வது வசனம், 2 ராஜாக்கள் 3:22. மோவாபியர் அதிகாலமே எழுந்து சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசத்தினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற அற்புதம் இந்த மாதம் உங்கள் எதிரிகளுக்கு கொஞ்சம் வயிற்றெரிச்சலாக தான் இருக்க போகுது. ஏன்னா அவர்களுக்கு அது ரத்தம் போல இருக்கும். ஆனால் உங்களுக்கோ கர்த்தர் தண்ணீராய் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஜீவ தண்ணீராக சில அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாக போகிறது. மோவாபியர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க. கர்த்தர் பேசிட்டாரு இஸ்ரவேல் ஜனங்களோட, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், பள்ளங்கள் நிரப்பப்படும் பேசிட்டாரு பிரதர். ஆனா என்ன நடந்துச்சுனாமா, இங்க அப்பதான் மோவாபியர்கள் எதிர்த்து வராங்க. அதிகாலமே எழுந்து வராங்களாம். நான் சொல்றேன், அனாதையா இருக்கிற ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? உனக்காய் கர்த்தர் அதிகாலையிலிருந்தே வேலை செய்ய ஆரம்பிக்க போகிறாரு. அதிகாலமே எழுந்து வரும் பொழுது அவர்களுக்கு ரத்தமாய் காணப்பட்டது. நீங்க இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம், நானும் என் பிள்ளைகளும் இந்த ஊர்ல அனாதைய போல இருக்கிறனே, வெளிநாடுகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, வெளிநாட்டில் ஒரு அனாதை போல இருக்கம்பா, என் குடும்பம் கூட என் பக்கத்தில் இல்லைப்பா என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியை கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே எலிசா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு விதவையோடைய வீட்டிற்கு ஆண்டவர் அனுப்புகிறாரு. அந்த அம்மா கண்ணீரோடு இருக்கிறாங்க. உடனே அந்த அம்மாட்ட எலிசா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசின காரியம் என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. கர்த்தர் சொல்றாரு, பாத்திரத்துல ஊத்து, பாத்திரம் நிரம்பும். இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் அதுதாமா சொல்லுகிறாரு. சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில அனாதைய போல போராடி கொண்டிருக்கலாம். இந்த காரியம் நடக்குமா என்று யோசிக்கலாம். ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் என்று யோசிக்கலாம். உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, கதவை பூட்டு, ஜெபிக்க ஆரம்பி. நீ ஜெபிக்க 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 உன் பாத்திரங்கள் நிரம்பும். எதெல்லாம் குறைவாய் உங்க வாழ்க்கையில காணப்படுகிறதோ கர்த்தர் நிரப்புவார். இந்த மாதத்துல நீங்க சாட்சி சொல்லுவீங்க, என் கர்த்தர் என் தேவைகள் யாவையும் சந்தித்தார் என்று நீங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாய் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். 2வதாக கர்த்தர் இந்த மாதம் செய்ய போற காரியம் என்ன தெரியுமாமா? வேதாகமத்துல ஒரு அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே பற்பல காரியங்கள் இருக்கிறதே, நீங்க வந்திருக்கிறீங்க வீட்டுக்கு, சீஷர்கள் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க, எல்லாருக்கும் உணவு கொடுக்கணுமே அப்படி சொல்லி அந்த அம்மா ஏக்கத்திலையும் குழப்பத்திலையும் வேலை பழுவிலையும் அந்த அம்மா சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே ஆண்டவர் யாரையும் பார்த்து பேசாம அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்றாரு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல இயேசு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து ஏன் கலங்குகிறாய்? 2வதாக கர்த்தர் இந்த மாதத்துல என்ன பண்ண போறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? அநேக காரியங்களை குறித்து ஏன் கலங்குறீங்க, ஏன் குழம்புறீங்க? கர்த்தர் வந்துட்டாரு இல்லம்மா, கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாருல்ல. இந்த காரியத்தை கர்த்தர் தானே கொடுத்தாரு, இந்த வேலையை கர்த்தர் தானே கொடுத்தாரு, ஏன் கலங்குறீங்க? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்கப்பா. திரும்பவும் சொல்வீங்களா? நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்கப்பா. ஆமாம்மா, மார்த்தாளுடைய வாழ்வில் கர்த்தர் செய்து இன்னொரு காரியத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வேதம் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. யோவான் 11ஆம் அதிகாரம், லாசருவை உயிரோடு எழுப்பணும்னு ஆண்டவர் போகிறாரு. ஆனால் 20வது வசனம், அதாவது அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சதுலேருந்து 20வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? மார்த்தாளோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் மார்த்தாள் இடத்துல பேசுறாரு? ஏன்னா மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து அவங்க கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க கூட அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டு இருக்கலாம். இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாக
மூலமாக கர்த்தர் திட்டமா பேசுறார். மகளே, கலங்காத, திகையாத, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் பாருங்களேன். வாசிக்கிறேன் 39வது வசனம், யோவான் 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுவார் 40வது வசனத்துல, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த காரியத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற இந்த காரியத்துல கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற இந்த வேளையில உங்க பிள்ளைகளை நீங்க உங்க பிள்ளைகளுடைய காரியத்துல கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தரை சொல்றார், மகளே, நீ என்னை விசுவாசித்தால் தேவ மகிமையை நிச்சயம் இந்த மாதம் நீங்க பார்ப்பீங்க. ஆமென். முதலாவது கர்த்தர் சொல்றாரு, காற்றும் இருக்காது, மழையும் இருக்காது, ஆனா பள்ளங்கள் நிச்சயம் தண்ணீரால நிரப்பப்படும். ஆனா எதிரிகளுக்கு எப்படி இருக்குமா? கொஞ்சம் வைத்தறிச்சலா இருக்கும், கொஞ்சம் செவப்பா இருக்கும் அவர்களுக்கு மாத்திரம். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்க காரியத்துல நீங்க விசுவாசித்தால் தேவ மகிமையை நிச்சயம் காண்பீங்க. ஏன்னா நீங்க அனாதை அல்ல, இயேசு உங்களோடு கூட இருக்கிறாரு. மூன்றாவது ஒரு காரியம், யோவான் 12ஆம் அதிகாரத்துல இயேசு பஸ்கா பண்டிகையை கொண்டாட அவர் சீஷரோடு கூட லாசருடைய வீட்டுக்கு போகிறாரு. அவர் மரிக்கிறதுக்கு வெறும் 6 நாள் தான் இருக்கு. அந்த இடத்துல ஒரு அம்மா வந்து ஏசப்பாவுடைய தலையில தைலத்தை ஊத்துறாங்க. ஊத்துனோன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் திட்டுறாங்க, தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே, இவ்வளவு எதுக்கு செலவு பண்ற, உனக்கு என்ன பைத்தியமான திட்டும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் கொண்டு ஆண்டவர் பேசுகிற காரியத்தை பாருங்கம்மா. யோவான் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, இவளை விட்டுவிடு. அந்த வார்த்தை எவ்வளவு அதிகாரம் நிறைஞ்ச வார்த்தை தெரியுமாமா? யாருக்குமே ஆண்டவர் வேதாகமத்தில் அப்படி சொல்லல. ஆனா இந்த அம்மாக்கு ஆண்டவர் சொல்றார், இவளை விட்டு விடு. இன்னைக்கு உங்களை சுற்றி திரிகிற அசுத்த ஆவிகளை பார்த்து கர்த்தர் சொல்ல போகிறாரு, என் மகளை விட்டுரு, என் மகனை விட்டுரு, இவளை நான் அழைத்திருக்கிறேன், இவரை நான் அழைத்திருக்கிறேன், இவரை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்று கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக பேச போகிறாரு. வேதம் சொல்லுகிறது, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்கம்மா. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். கர்த்தரே விளக்க போகிறாரு. சில கடனை கர்த்தரே உங்களுக்கு விளக்க போகிறாரு. சில அசுத்தாவியின் போராட்டங்கள், இந்த டிப்ரெஷன், இந்த ஸ்ட்ரெஸ் கர்த்தரே அகற்ற போகிறாரு. ஏன்னா அவர் உங்க சார்புல நின்று உங்களுக்காக பேச போகிறாரு. ஆமென். கர்த்தர் பேச ஆரம்பிச்சுட்டாருன்னா ஒருவனும் வாய் திறக்காதபடிக்கு உன் தலையை கர்த்தர் நிமிர்த்துவார், உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை விளக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இந்த மாத கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறாருமா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் நடுவில் இருந்தாரு. விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் சொல்லும் பொழுது கர்த்தர் நடுவில் இருந்தாரு. இந்த அம்மாவை எல்லாரும் திட்டும் பொழுது யோவான் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றார், இவளை விட்டுவிடு என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நடுவில் இருந்தார். இன்னைக்கு உங்களுக்கும் இந்த வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் உங்க நடுவில் இருப்பாரு. ஒருவனும் தீங்கு செய்யும்படி கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். ஒரு வழியாய் வருகிறவனை 7 வழியாய் கர்த்தர் துரத்த போகிறார். சொந்து போயிடாதீங்கம்மா. இந்த 3 காரியம் நான் அனாதையா இருக்கேன்னு சொல்றீங்களா? உங்களுக்காக கர்த்தர் பள்ளங்களை நிரப்புவார். என் பிள்ளைகள் அனாதையா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க, கதவை பூட்டி ஜெபிங்க, பாத்திரம் நிரம்பும். ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லப்பா, தனிமையில தவித்துட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீங்க. எல்லாரும் என்ன அதட்டுறாங்கப்பா, எல்லாரும் நான் செய்த காரியம் திட்டுறாங்க, ஆண்டவரே என்னால தாங்க முடியலப்பா அவங்க பேசுற வார்த்தைன்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுடைய சத்துருக்களை கர்த்தர் விளக்கி உங்க நடுவுல அவரே நின்று பேச போகிறார். ஆமென். சொல்லுங்க, இயேசு எனக்காய் பேசுவார். தைரியமா சொல்லணும், ஒரு கெத்தா சொல்லணும், வைராக்கியமா சொல்லணும். சொல்லுங்கம்மா, எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, என் இயேசு எனக்காய் பேசுவார், என் இயேசு எனக்காய் கிரியை செய்வார், என் இயேசு என் நடுவிலே இருப்பார். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னோடு கூட வைராக்கியமாக ஜெபத்துல பங்கேற்று கொண்டு இந்த வார்த்தையை சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகள், இயேசு என்னோடு இருக்கார், இயேசு என் பலனாய் இருக்கிறார், இயேசு என் மத்தியில் இருக்கிறார் யாரெல்லாம் சொல்லி இருக்கிறாங்களோ, ஆண்டவரே இந்த 3 காரியத்தை நீங்க செய்யுங்கப்பா. இந்த மாதம் காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் பள்ளங்களை நிரம்ப செய்யுங்க. எந்தெந்த காரியத்துல என் பிள்ளைகளும் நானும் தனியா நிக்கிறோமேன்னு சொல்றாங்களோ, ஆண்டவரே அவங்க பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்யுங்கப்பா.
ஆண்டவரே, எந்த காரியம் மறிச்சு போச்சுன்னு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, மார்த்தாளுக்கு சொன்னது போல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி லாசருக்களை உயிரோட எழுப்புங்கப்பா. ஆண்டவரே, அநேக அதட்டுகிற வார்த்தைகள், திட்டுகிற வார்த்தைகள், அவமான வார்த்தைகளை கேட்டு கேட்டு சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க பேசுங்க, நீங்க வழக்காடுங்க, நீங்க யுத்தம் பண்ணுங்க. நீங்க மத்தியில நிக்கிறத ஆண்டவரே எதிரிகள் பார்க்கும்படியாய் நீர் கிரியை செய்யுங்கப்பா. என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைக்கிறேன். பாதுகாத்து நடத்துங்கப்பா. இந்த மாதம் பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. என் அன்பு குடும்பத்தாரே, திரும்பவும் இதை போட்டு கேளுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார். Thank you so much for joining.